இப்ப எதுக்கு பிரியா அழுகுற? விடுடி பாத்துக்கலாம். என்னக்கா நீயும் சாதாரணமா விடுடி விடுடின்னு பேசிட்டு இருக்க? வேணும்லாம் நான் விடுடின்லாம் சொல்லலை, சரியா? என்ன அப்படின்னா, எனக்கு ஏதோ குழந்த அவங்க வீட்டில் இருக்க மாதிரி தான் எனக்கும் தெரியுது. ஏன் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு அது போய் சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. அதுவும் உன் பிள்ளை அவங்க அத்தையை விட்டுட்டு அந்த நந்தினி வீட்டில் போய் இருப்பாளா? எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அந்த விஷயம். ஆனால் உன் பிள்ளை வரமாட்டா அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சரி விடு, எங்கே இருக்க போகுது? ஆயிரம் தான் இருந்தாலும் சுசிலாவோட தம்பி குழந்தைய அவள் ஏதாவது பண்ணிடுவாளா என்ன? அப்படி ஒன்றும் பண்ணிட முடியாதுடி. நீ இதுக்கு நினச்சிலாம் கவலைப்படாத. உன் பிள்ளை உன்கிட்ட கண்டிப்பாக வரும். நீ பாட்டுக்கு உன்னோட வேலையை பார்த்துட்டு இரு. வேலைக்கு போகணுன்னு சொன்னீல, வேலைக்கு போகிற வழியை பாரு, சரியா? சில பேரெல்லாம் குழந்தைங்கள விட்டுட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் வெளியூரில் போய் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் வீட்டில் விட்டுட்டு காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வராங்க. அப்படியெல்லாம் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க தெரியுமா? வீடு யார் வீட்டில் இருக்கிறா? உன்னோட நாத்தனார் வீட்டில் தானே இருக்கா. வேறு யார் வீட்லேயும் அவள் இல்லைல்ல. அவங்க உன்னோட சூப்பராக பார்த்துக்கிறாங்கன்னு உனக்கு புரியுதா புரியலையா? புரியுதானடி? நல்லா பார்த்துக்கிறாங்க. பிள்ளைக்கு தேவையானதை வாங்கி தராங்க. ட்ரெஸ்ஸும் சரி, சாப்பிடவும் சரி, தீனியும் சரி, எல்லாமே அவங்க சைடு இருந்து வாங்கி தராங்கன்னு உனக்கு தெரியுது நல்லாவே. அப்புறம் என்ன உனக்கு கவலை? இந்த அளவுக்கு பார்த்துக்கும் போது அவங்க பார்த்துக்கட்டும். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் ஹாப்பியாக இரு. இதுக்கு மேலே அழுதுட்டு இருந்தா உன் பிள்ளை வேணா பாரு, ஒரு 4 நாள் இருக்கும். 5ஆவது நாள் அம்மாட்ட போகணும் அப்படின்னு உன் ஞாபகங்கிறது வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. எத்தனை நாளைக்கு கேட்டதெல்லாம் மூஞ்சி முகம் சுளிக்காமல் வாங்கி தந்துட்டே இருப்பாங்க சொல்லு. நம்ம முகம் சுழிச்சாலும் அம்மா அம்மா நம்ம அப்பா சத்த நேரத்தில் மறந்துடும். ஆனால் மற்றவங்க முகம் சுழிச்சா அத்தை நம்மளை திட்டுறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடும் பிள்ளைங்க, சரியா? கண்டிப்பாக உன்னை தேடி உன் குழந்தை வரும். இதை நினச்சிட்டு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்காமல் போய் வேலையை பாரு. நடி, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு விஷயமே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், சரியா? விடு. இப்போ நம்ம அண்ணனுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வெயி. அந்த குழந்தைய நாம் தூக்கிட்டு வந்து வச்சுருப்போம். ஒரு 4 நாளைக்கு நம்ம கூட இருக்கட்டும், ஒரு 10 நாளைக்கு நம்ம கூட இருக்கட்டும் நம்ம நினைப்போம். சப்போஸ் குழந்தைய நம்ம கூட வர ஆசைப்படுது, சரி பிள்ளை வர ஆசைப்படுறாளேன்னு சொல்லி நம்ம தூக்கிட்டு வந்துடுறோன்னு வையி. அழகா நம்ம கொண்டு வந்து பிள்ளைய வளர்க்க செய்வோம். அப்போ சுந்தரி நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணால் என்ன செய்வோம்? எவ்வளோ கோவம் வரும். என்னடா இது, நம்ம என்ன யாரோட குழந்தையவா தூக்கிட்டு வந்திருக்கோம், இந்த சுந்தரி இப்படியெல்லாம் பண்ணுறாளே அப்படின்னு சுந்தரி மேலே நமக்கு அவ்வளோ கோவம் வரும். நம்ம குழந்தைய எவ்வளோ அழகாக பார்த்துருக்கோம், இந்த சுந்தரி ஏன் நம்மளை விட மாட்டேங்கிற குழந்தைய நம்மக்கிட்ட அப்படின்னு அவன் மேலே அவ்வளோ கோவப்படுவோம். அதே மாதிரி தான் நீயும் இப்போ கோவப்பட்டுட்டு இருக்க. அப்போது நம்ம அண்ணனோட பிள்ளையை நமக்கு வளர்க்குறதுக்கு உரிமை இல்லையா? நம்ம தூக்கிட்டு வந்து ஒரு 4-5 நாள் வச்சுருக்கிறதுக்கு உரிமை இல்லையா? அப்படின்னு நமக்கு கோவம் வரும், சண்டை போடுவோம். இப்படி பண்ணுறாங்களே வைக்கிறாங்களே, குழந்தை நம்ம கூட இருக்க ஆசைப்படுதே ஆனால் நம்ம கூட இருக்க விட மாட்டுறாங்களே அப்படின்லாம் சொல்லி சண்டை போடுவோம். இந்த மாதிரிலாம் யோசிப்போம்ல நம்ம அண்ணன் பிள்ளைய மாதிரி பண்ணால். அதே சேம் தான் இப்போ சுசிலா அவங்களோட தம்பி பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்கதும் அதே சேம் தான். இப்போ நீ புலம்புறது அழுகிறது எல்லாம் வேஸ்ட், புரியுதா? பேசாமல் வேலையை பாரு. நான் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் உனக்கு. இதுக்கு மேலே நீ சண்டை போட்டுட்டு இருந்தா அது வேஸ்டடி. ஆமாம் இல்லைக்கா, இதுவே நம்ம அண்ணன் பிள்ளையா இருந்தா தூக்கிட்டு வந்து சுந்தரி பிரச்சனை நான் அப்படி யோசிக்கிறேன்ல. ஐயோ அவங்க வீட்டில் இருக்காளே, நம்ம பிள்ளை நம்மளை மறந்துடுவாளோ, அவங்க மந்திரம் பண்ணாங்களோ மாயம் பண்ணாங்களோ நான் சொல்கிறேன்ல. அது மாதிரி சுந்தரி சொன்னான்னா நமக்கு எவ்வளோ கோவம் வரும். நம்ம அண்ணன் பிள்ளைய கூட நம்மளை வச்சுக்க விட மாட்டாளேன்னு அந்த மாதிரி தான் சுசிலா நினைக்குமோ. ஐயோ நீ இப்போ நல்ல ஒரு இதாக சொல்லியிருக்காக்கா, எனக்கு இப்போ தான் நினப்பே வருது. இப்போ வந்து நினப்பு வருதா? இனிமேல் இந்த மாதிரி யோசிக்க மாட்டேல்ல, இனிமேல் இந்த பிரச்சனையை பற்றி நினைக்க மாட்டேல்ல, ஓகே தானே? சரியா? கண்டிப்பாக இதை பற்றி நினைக்கவே மாட்டேங்க்கா. இப்போ தான் எனக்கு ஒரு போல் மனசு ஒரு மாதிரி இருக்குது. அப்பாடா, என்கிட்ட இருக்கட்டும் பிள்ளை, அவங்க நல்லா பார்த்துக்காம என்ன பண்ண போகிறாங்க? இல்லைக்கா, பக்கத்தில் ஒரு டெக்ஸ்டைல் கடைக்கு என்னை வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க, அங்கே தான் போகலான் இருக்கேன். கம்பெனிஸ்க்கெலாம் உடனே கூப்பிட மாட்டாங்க. அதோட நம்ம படித்த வேலைக்கு படித்த படிப்புக்கு எங்கக்கா வேலை கிடைக்கிது சொல்லு? பக்கத்தில் ஒரு டெக்ஸ்டைலுக்கு தான் கூப்பிட்ருக்காங்க, அங்கே போயாது என்ன ஒன்று நின்றுக்கிட்டே வேலை பார்க்கணுமாக்கா, அதான் கஷ்டமாக இருக்குது.
ஏ என்னடி பண்ணுறது பிரியா, இப்போ நானும் தான் வீட்டில் இருக்கேன். நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா மாமா அப்பையிலேருந்து கொஞ்சம் நாங்கள் சிம்பிளான ஃபேமிலி. இருக்கிறத வச்சு ரன் பண்ணிடுவோம், இருக்கிறத வச்சு குடும்பத்தை ஓட்டிடுவோம். மாமா சம்பாதிக்கிறது ஏதோ போதுமான அளவு இருக்குது. நீங்கள் அப்போதுலேருந்து கொஞ்சம் இதாக வாழ்ந்தவங்க, கொஞ்சம் இதாக இருக்கவங்க. அது அது மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வர்ற ஃபேமிலி வர்ற சம்பளம் பத்தாது இல்லையா? வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிற? பாப்பாவும் அங்கே இருக்கா, இருக்கட்டும். நீ அந்த கடைக்கு போ. என்ன ஒன்று ஃபுல் டே நிற்கிற மாதிரியே வரும்லடி. அதாக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன் போகலாமா வேணாமான்னு. ஆனால் பாப்பாவும் தான் அங்கே இருக்கா, வீட்டிலே இருந்து என்ன பண்ண போகிறோம்? மாதம் 6000மோ 7000மோ தரதா சொல்லியிருக்காங்க. 7000நாலும் குடும்ப செலவை பார்த்துக்குருவேன் இல்லைக்கா நான். நாளையிலேருந்து போகவா? நாளையிலேருந்து நீ வேலைக்கு போகணுன்னு நான் சொல்ல விரும்பலை. உன்னோட வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நீ கேட்டு வேலைக்கு போ. நான் சொல்கிறேன்னு ஒன்றும் நீ வேலைக்கு போவேனாண்டி. அவர்கிட்ட கேட்குறேன்க்கா, அவர் வேணான்னு தான் சொன்னார். திருப்பியும் கேட்டு பார்த்துட்டு நான் போகிறேன். இனிமேல் பாப்பா பற்றி எதுவும் யோசிக்காத. பாப்பா சேஃப்டியாக அங்கே இருக்கிறா சரியா? இப்போ உன்னால் அவள் கேட்ட உடனே பிரியாணி வாங்கி தர முடியுமா? அவள் கேட்ட உடனே ஐஸ்கிரீம், நல்ல சூப்பர் ஐஸ்கிரீம் வாங்கி தர முடியுமா? எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அவள் கேட்ட உடனே அந்த தீனி இந்த தீனி அவள் கேட்ட ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி தர முடியுமா? ஆனால் அவங்க அத்தை வீட்டில் அவளுக்கு என்ன வேணுமோ ஏது வேணுமோ பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நீ பாப்பாவை பற்றி எந்த கவலையும் படாமல் உன் பாட்டுக்கு உன் வேலையை பாரு. புரியுதா? கண்டிப்பாக்கா. நான் பாப்பா பற்றி இது நினைக்கல. நீ நம்ம அண்ணன் குழந்தை சுந்தரி இவங்கள பற்றி சொல்லவும் எனக்கு இப்போ ஓகேக்கா, ஓரளவு புரிஞ்சிருச்சா? அது போதும். பாப்பா பாட்டுக்கு அவங்ககிட்ட வீட்டில் அழகாக இருப்பான். நீ பாப்பா பற்றி யோசிக்காமல் உன் வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டு வேலைக்கு போக சொன்னார்னா போ. நான் சொன்னேன்னு எதுவும் நீ இது பண்ணக்கூடாது சரியா? எப்படின்னு உன்னோட முடிவை பார்த்து யோசிச்சு பண்ணேன். அதுக்கும் சண்டை போடாமல் அவர் போக சொன்னால் மட்டும் போ. இல்லையா அவர் வேணான்னு சொல்கிறாரோ இல்லை ஓ நல்லதுக்கு தான் வேணான்னு சொல்லுவார். அப்படி பார்த்துட்டு வேணான்னு சொன்னால் பேசாமல் நீ வீட்டில் இரு சரியா? சரிக்கா கண்டிப்பாக. சரி அக்கா போயிட்டு வரேன். வீட்டுக்குள்ளே போகிறீங்க? சரிக்கா போயிட்டு வா. சரிம்மா அப்போ நான் வரேன். பார்த்து பத்திரம்க்கா. அக்கா பத்திரமா போய்க்குவேன். நீ போ. சரிடா தங்கம் உன்னோட அம்மா போயிட்டா, அழாத. இம்மா இந்த பிள்ளை அவங்க பெரியம்மாட்டே அம்மாட்டி கொடுத்து விட்டுருக்கலாம்ல, எதுக்கு நீ வச்சுக்கிட்ட? சுபி அடி வாங்கிடுவா. இவ்வளோ பாப்பாவை பேசிகிட்டே இருக்க. அவங்க அம்மாவை பார்த்தாலும் அவங்க பெரியம்மாவை பார்த்தாலும் போகிறாளான்னு பார்த்தியா? நம்ம கூட இருக்கணும், நம்மக்கிட்டே இருக்கணும்னு பாப்பா நினைக்கிறாடி. அதனால நம்ம வச்சுக்கலாம். ஏதோ அதுக்காக தான் பாப்பா அவங்க அம்மா பெரியம்மா மாடியிலேருந்து பார்த்துட்டா கீழே வர்றத. ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு உன்கிட்ட உக்காந்துக்கிட்டா, கதவை லாக் போட்டுட்டு. அதனால தான் உன்கிட்ட சுபி வெளியில் வரக்கூடாது, நான் ஏதாவது சொல்லி அவங்கள சமாளித்து அனுப்பிடுவேன், மறுபடி வெளியில் வந்தேன்னா அடி வாங்கிடுவேன்னு சொல்லி தான் நான் உன்கிட்ட விட்டுட்டு வந்தேனே சரியா? தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அடி தான் வாங்குவீங்க. பாப்பா அவள் பாட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க போகலைன்னு சொல்கிறா, அவள் பாட்டுக்கு இருக்கட்டும். அவங்க அம்மா கூட்ட எப்போ போகிறா அப்படின்னு அவளே சொன்னாலும் நாமளே கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு வந்துடுவோம். அதை விட்டுட்டு சுபி நீ ஏதாவது பாப்பாவை திட்டவோ அடிக்கவோ பேசவோ செஞ்ச அவ்வளோதான். ஒன்றை சொல்லிட்டேன். நீ வேணா மாமா வீட்டில் போய் இருக்கிறியா? அப்போ அங்கே இருக்கணுமா? அப்பாடா அந்த குட்டி பிள்ளையே அங்கே இருக்க முடியாதுன்னு குடிச்சத்த மாதிரி ஓடியாந்துருச்சு நம்ம வீட்டுக்கு. என்ன போய் அங்கே இருக்க சொல்கிறியேம்மா? அந்த காட்டுக்குள்ளே கருவ காட்டுக்குள்ளே நம்மளாலாம் இருக்க முடியாதுடா சாமியோ. இன்னும் போய்மா சொன்னேன். என்ன பொய்யா? எல்லாரும் நந்தினி அத்தை வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்ட்டேன். சரி வர வரைக்கும் இருப்போம் அப்படின்னு இவ பெரியம்மா சொன்னாங்க. ஐயோ அமுதா அவங்க வர்றதுக்கு இன்னைக்கு வர முடியாது, ஒருவேளை நாளைக்கு கூட வருவாங்க அமுதா அப்படின்னு சொன்னேன். ஐயோ அப்படியா சுசிலா, சரி அப்படின்னு சொல்லி அவங்க பெரியம்மா கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, திருப்பி வந்தாலும் வருவாங்க. லாதரா தங்கம், உன்னை அவங்க அம்மா கூட நான் அமுச்சு வைக்க மாட்டேன் சரியா? அத்தை உன்னை அவ்வளோ சீக்கிரம் அனுப்பலாம் மாட்டேன். நீ அழுகாம. நிஜமாதான் அத்தை உன்னை அனுப்ப மாட்டேன். அத்தை அப்பெல்லாம் உன்னை அனுப்ப மாட்டேன்டா சரியா? இப்போ வந்தாங்களே உங்க அம்மா, நீ போக முடியாத அத்தைன்னு சொன்ன. நான் இப்போ அத்தை அவங்க கூட அனுப்பி வச்சேன்னா என்ன? அனுப்பி வைக்கல, அத்தை நீ என் கூட இருக்கணும்னு சொல்லி தான் நான் உன்னை என் கூட வச்சுக்கிட்டேன். அதனால அத்தைலாம் அனுப்ப மாட்டேன், நீ கவலையே படாத. அம்மா
இந்த பிள்ளை வந்ததுலேருந்து நீ ரொம்ப தான் பண்ணுற. அந்த பிள்ளையை தூக்கி வச்சுட்டு அந்த பிள்ளையை கொஞ்சிட்டு என்னை ஏதாவது சொல்லி திட்டிகிட்டே இருக்கம்மா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னைக்காவது அந்த பிள்ளை அவங்க அம்மா கூட ஓடி போயிடும்னு பார்த்தா திருப்பி உன்கிட்டே ஒட்டிக்கிடுச்சு. எப்போ பார்த்தாலும் என்னையவே நீ அதிகம் இது பண்ண மாட்டேங்கிற, கொஞ்சம் மாட்டேங்கிற. அந்த பிள்ளை தான் உனக்கு முக்கியமா? அந்த பிள்ளையவே தூக்கி தூக்கி கொஞ்சிட்டு இருக்க. எனக்கு அது சத்தியமாக பிடிக்கவே இல்லை, தெரியுமா? சுபி, திரும்பவும் நீ என்கிட்ட அடி தான் வாங்க போறேன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோ. திரும்ப திரும்ப ஏதாவது பேசிட்டு இருந்த அவ்வளோதான் சுபி, சொல்லிட்டேன். அரைஞ்சு விடுவேன். இவ யாரு? நம்ம பாப்பா, உன்னோட மாமா பொண்ணு, குட்டி பிள்ளை. அது நம்ம பார்க்காம நான் கொஞ்சாம வேற யார் கொஞ்சிறது? அது உனக்கு பொறுக்கலையா? நீ என்ன குழந்தைய அவனை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்க? உனக்கு ஒரு ஏஜ் ஆயிடுச்சுல்ல. எனக்கு என்ன 50 வயசு ஆயிடுச்சு. இருந்தாலும் பிள்ளை என்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறாடி. ஏன்டி இப்படி பண்ற? இன்னும் தேவையில்ல, உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். இந்த பிள்ளை என்கிட்ட வந்துச்சு, நான் அது கூட விளையாட மாட்டேன். அக்கா திட்டுறாளா? சுவி பாருடி, இந்த பிள்ளை ரொம்ப கவலைப்படுறா. நீ திட்டுறேன்னு ஃபீல் பண்ணி அழுகுது பாரு. அழுகட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? ஆளை பாரு, நல்ல நடிப்பு தான் எல்லாம். சுபி, நீங்க நின்று ஏதாவது பேசிட்டு இருந்தா அவ்வளோதான். பாப்பா உங்ககிட்ட வந்து விளையாடும், அழகா விளையாடு. சோபி எங்க? சோபியக்கா மாடியில இருக்காளாடா? நீ சுபி கூடலாம் சேராத. சோபியக்கா கூட போய் அழகா விளையாடிட்டு இரு. சோபியக்கா உன் கூட தான் விளையாடுவா, சுபி கூட விளையாட மாட்டா. சரியா? சோபியக்கா கிட்ட நான் சொல்லிடுறேன். சோபியக்காவுமா உன்னை திட்டுறா? சத்தியம்மா என்ன சுபி சுபின்னு கூப்பிடுது. சுபி அக்கா சொல்ல மாட்டேங்குது. சோபியை மட்டும் சோபியக்கான்னு சொல்லுது. அப்ப என்ன சுபியக்கான்னு கூப்பிடலாம் இல்ல? சோபியக்கான்னு கூப்பிட மாட்டேங்குது. அப்பதான் எனக்கு கோவமே வருது. அம்மா, நீ சுபியக்கான்னு கூப்பிடுடா. அந்த கோவம் உடனே பொத்துட்டு வந்துருச்சு மேடத்துக்கு. அதனால நீ எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட திட்டு வாங்கணும்? நீ சுபியக்கான்னு கூப்பிடு. சுபி, பாப்பா கூட விளையாடுறியா? நான் விளையாட மாட்டேன். மூஞ்ச பாரு, என்கிட்ட வந்து அடிதான் அவளுக்கு. அதுக்கு ஆளு மண்டையை பாரு. பிள்ளை ஏன் தான் அப்படி பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கோ தெரியல. தங்கம், நீ சோபியக்காட்ட போய் விளையாடு. சுபிக்கிட்ட போகாத, அடிச்சு கூட போட்டுருவா. அவளுக்கு கோவம். நீ அத்தைக்கிட்டே இருக்கியா? அத்தை உன்னை தூக்கி வச்சுட்டே இருக்குன்னா அதனால உன்னை மட்டும் தூக்கி வச்சுட்டு இருக்கேன், கொஞ்சிட்டு இருக்கேன்னு அதுக்கு கோவம். அதனால தான் உன்னை அப்படிலாம் திட்டிகிட்டு இருக்கா. நீ சுபிகிட்ட போகாம சோபியக்கா கிட்ட விளையாடு. சரியா? அதான் அத்தையும் நான் உன்கிட்ட சொல்றேன். போ. ஆவும் புள்ள, அதுவே அவங்க அம்மா கிட்ட போக மாட்டேன், பெரியம்மா கிட்ட போக மாட்டேன், நம்ம கிட்டே இருக்குது. அது புரிய மாட்டேங்குது இந்த சுபிக்கு. அந்த பிள்ளையை ஏதாவது சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு பிள்ளையா இது? அது அழகா சில நேரம் சுபியக்காங்குது, சில நேரம் அழகா சுபின்னு சொல்றது அவ்வளோ அழகா இருக்கு. அதுக்கு பாரு கடுப்பு வர்றத. ஐயோ ஐயோ, நம்மக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளை எப்படியா திட்டலாம்? என்ன பண்றதுன்னு தெரியல.